தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 11வது வாரம் வெள்ளிக்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னுடைய அருளும் ஆசீரும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை காப்பதாக. வாக்குத்தத்தத்தின் கடவுள் நம்முடைய கடவுள் இரக்கத்தின், கருணையின், அன்பின் கடவுளாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே வேளையிலே வாக்கு மாறாத கடவுள் என்பதையும் தன் வாக்குறுதி நிறைவேற்றுவதன் வழியாக அதை வெளிப்படுத்தி நம் வாழ்விலே நம்பிக்கை ஒளியை ஏற்றிக்கொண்டிருக்கின்றார். மற்றைய 5:18 விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒளிந்து போகாது என்று சொல்லி இருக்கின்றார். எசாயா 55:10-11 மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அது திரும்பாததை போல என் வாயிலிருந்து வருகின்ற சொற்களும் இருக்கும். நான் எதற்காக அதை அனுப்பினோ அதை நிறைவேற்றாமல் அது என்னிடம் திரும்பாது என்று சொல்லி இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இறைவன் கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாய் நம்மிலே நிறைவேறும். நம்மை ஆசீர்வதிப்பு என்ற வாக்குறுதி கொடுத்த கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை நம்மிலே நிறைவாய் தங்கிடச் செய்பவராக இருக்கின்றார். கடவுள் தாவீதிற்கு வாக்குறுதி கொடுத்தார். அதைத்தான் இன்றைய திருப்பால் 132 படிக்கின்றோம். உன்னுடைய அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த இறைவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் அனைத்தையும் செய்பவராக இருக்கின்றார். அற்புதமான விதத்திலே அந்த வாக்குறுதியை நிறைவேறச் செய்பவராகவும் இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இப்படி இறைவன் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிராக மனிதன் செய்கின்ற சதி செயல் தோற்றுப்போவதை சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பல்வேறு உண்மைகள் நமக்கு சொல்லப்படுகின்ற. முதலாவதாக இறைவன் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். இறைவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனுடைய சக்தியானது நிர்மூலமாக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக கடவுள் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களாகிய நம்மை பயன்படுத்துபவராக இருக்கின்றார் என்கின்ற உண்மையை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாம் வினை விதைத்தோம் எனில் அதந்த வினையை நமக்கு பதிலாக வந்துவிடியும் என்கின்ற உண்மையும் சொல்லி காட்டுகின்றது. முதலாவதாக இறைவன் வாக்கு மாறாதவர், தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். அகசியா இறந்தவுடன் அவனுடைய தாய் அத்தலியா அரச குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரையும் கொன்று குவிக்கின்றார். தாவீதின் அரியணை இதோடு நிறைவுற்றது, இனிமேல் தளிர்க்கப் போவதில்லை என்கின்ற எண்ணம் தோன்றும் அளவிற்கு எல்லாரையும் கொன்று குவித்துவிட்டு தானே அரசியாக அமர்ந்து ஆட்சி செய்பவளாக இருக்கின்றார். கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக, கடவுளுடைய வாக்குறுதிக்கு எதிராக இங்கே அத்தலியா செயல்பட ஆரம்பிக்கின்றார். ஆனால் கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இதோ இங்கே அகசியாவுடைய மகனாக இருக்கின்ற யோவாசை காப்பாற்றுகின்றார். காப்பாற்றி அவனை அரியணையிலே வீட்டெடுக்கச் செய்கின்றார். அத்தலியா எடுத்த எல்லா முயற்சிகளும் தோற்றுப்போவதை இன்றைய வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவள் நினைத்து கொண்டால் எல்லோரையும் கொன்று விட்டோம், இனிமேல் இந்த அரசாட்சி நம்முடையது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் யோவாசை மீண்டும் அரசனாக, தாவின் சந்ததி தலை தூங்கும் விதத்திலே அவரை அரசராக திருப்பொழிவு செய்கின்றார். இந்த அத்தலியாவினுடைய அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போயின என்பது. அடுத்து இறைவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களை பயன்படுத்துகின்றார். அங்கே அகசியாவின் சகோதரியாக இருக்கின்ற யோசேபா என்கின்ற மகளை பயன்படுத்தி அவருடைய மகன் யோவாசை காப்பாற்றுகின்றார். 6 ஆண்டுகள் அவளை மறைவாக வைத்து அவளை பராமரிக்கின்ற ஆசிரியையும் அந்த கிருபையும் அந்த மகளுக்கு கொடுக்கின்றார். அந்த ஆபத்திலிருந்து அந்த யோவாசை கடவுள் காப்பாற்றுகின்றார். அங்கே யோசேபா கடவுளுடைய கருவியாக பயன்படுகின்றார். அதோடு கூட அந்த 6 ஆண்டுகள் முடிந்து 7ஆம் ஆண்டிலே அப்போது குருவாக இருந்த யோயாதாவை கடவுள் பயன்படுத்தி மற்ற அனைவரையும், படை வீரர்களையும், எல்லா படைத்தளங்களையும், மக்களையும் ஒன்று சேர்த்து அரசனை திருப்பொழிவு செய்கின்ற நிகழ்விலே அங்கே குருவை கடவுள் பயன்படுத்துகின்றார். மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அரசன் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றார்கள். கடவுள் தன் திட்டத்தை பயன்படுத்த மனிதர்களை அற்புதமான விதத்திலே பயன்படுத்துபவராக இருக்கின்றார். பலவீனமான மனிதர்களை பயன்படுத்தி தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுபவராகவும் இருக்கின்றார். விவிலியத்திலே
படிக்கிற பொழுது எத்தனை உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக பலவீனனாகிய மோயிசனை கடவுள் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். எத்தனையோ துன்பங்கள், எதிர்ப்புகள் மத்தியில் மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வருகின்றார். ஜோசுவா, நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்கள், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கடவுள் வெவ்வேறு மனிதர்களை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக தன்னுடைய மக்களை வழிநடத்துபவராக இருக்கின்றார். அன்று மோயிசனையும் இறைவாக்கினர்கள் பயன்பட அதே கடவுள் தான் இன்று நம்மையும் பயன்படுத்துகின்றார். தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற இந்த திருச்சபையை, இந்த அகில உலகை ஆசீர்வதிக்க, அவருடைய ஆசின் பாத்திரமாக மாறிட கடவுள் நம்மையும் பயன்படுத்துகின்றார். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கடவுள் திருவுளம் கொண்டார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், இந்த உலகத்தை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி. அந்த வாக்குறுதி நிறைவேற்ற மரியினுடைய ஒத்துழைப்பை கடவுள் நாடுகின்றார். மரியாள் ஆம் என்று சொன்னவுடன் இறைவன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுகின்றது. மனுமகன் மனிதனாய் அவதரித்தார். இந்த உலகிலே மீட்பு அவதரிக்க ஆரம்பித்தது. மரியாளைப் போல நாமும் கடவுள் கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்துவார். அவருடைய திட்டத்திற்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது நாம் ஆசி பெற்ற மக்களாக, இறைவன் வாக்குறுதி நிறைவேறுவதிலே துணை புரிகிற மக்களாக நாம் மாற்றப்படுவோம். அன்பு சகோதரமே, நாளிலே இந்த வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இறைவன் வாக்குறுதி ஒருபோதும் பொய்த்து போகாது. நான் உன் தேவன், உன்னை ஆசீர்வதிக்கின்ற தேவன், உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துகின்ற தேவன், நீ தொடுகின்ற காரியங்களாம் உனக்கு வாய்க்க செய்கின்ற தேவன், நீ செல்கின்றெல்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற தேவன், உன் வழியாய் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கின்ற கடவுள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எத்துணை வாக்குறுதிகள். நான் உலகம் முடியும் வரை நோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தாரே, அந்த வாக்குறுதிகள் நம்மிலே நிறைவேற்றின தேவனாக இருக்கின்றார். இந்த வாக்குறுதிகளுக்கு எதிராக நாம் எவ்வளவுதான் மனிதர்கள் சதி செய்தாலும் அனைத்தை நிர்மூலமாக்கி கடவுள் அதை நிறைவேற்றுவார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற பலவீனர்களாகிய மனிதர்களை பயன்படுத்துவார். அத்தகைய நிலையிலே நாம் கடவுளுக்கு பயன்படுகின்ற கருவியாக அவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். இறை வாக்குறுதி நம்மிலும், அவருடைய ஆசீர் நம் வழியாய் இந்த உலகிலும் கடந்து போக நாம் ஒரு வாய்க்காலாக மாற்றப்படுவோம். நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? இரக்கம் கிருபை இந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை தேர்ந்தெடுத்து உமது அன்பை பொழிந்து உம்முடைய ஆசீரின் வழியாக இந்த நாளை காணச் செய்து இந்த புதிய விடியலிலே நாங்கள் அடியெடுத்து வைக்க செய்திருக்கின்றே. நன்றி இயேசுவே. இந்த நாளில் எல்லா சவால்களை சந்திப்பதற்கு கிருபை இந்த காலை பொழுதிலே எங்கள் மீது நிறைவாய் பொழிந்திருக்கின்றே. அதற்காகவும் நன்றி இயேசுவே. உம்முடைய அருளை பயன்படுத்தி இந்த நாள் முழுதும் சமாதானத்தின் மக்களாக இருப்போமாக. அதை அனுபவித்து நாங்கள் பிறகு அதை பகிர்ந்து கொடுப்போமாக. எங்களை அருள் தந்து ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களை தேடி வருகின்ற எல்லா விதமான சோர்வுகள், சோதனைகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், நோய்கள் மற்றும் எல்லா வித மனித சக்திகள் அனைத்திலும் இருந்து எங்களை காக்கின்ற கடவுளாக நீர் இருக்கின்ற நம்பிக்கையிலே உம்முடைய பிரசனத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டோம். எங்கள் கரங்களை பற்றி கொண்டு இந்த நாள் முழுதும் எங்களை வழிநடத்தும். எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருள்வீராக. சிறப்பாக எங்கள் ஆன்மா உமக்கு சொந்தமானதாக மட்டுமே இருக்க அருள் தருவீராக. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து பராமரித்தருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.